Hello viewers, good evening. Today we are going to see how to write active voice and passive voice in the future perfect tense. ஓகேங்களா, future perfect tenseல tense என்ன பண்றோம் அப்படின்னா active voice passive voice எப்படி நம்ம எழுதுறது அப்படி நமக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, so active voice and passive voice in the future perfect form. ஓகேங்களா, future perfect tense. ஓகே, நான் ஆல்ரெடி சென்டென்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அவள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி இருப்பாள். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதி இருப்பாள் வந்தாவே நமக்கு என்னன்னா future perfect tense. ஓகேங்களா, எழுதி இருக்கிறாள்னா சிம்பிள் present perfect tense. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி வரும், நமக்கு எழுதி இருந்தால்னு வரும். ஓகேங்களா, ஸோ எழுதி இருப்பால்னா நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ இது எப்படி எழுதுறது நமக்கு? ஸோ அவள் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் என்ன பண்ண வில் போடணும். ஓகேங்களா, ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடி வில் போட்டுணும். இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறனால என்ன பண்ணணும், வில் ஹேவ் போடணும். ஓகேங்களா, வில் ஹேவ் போட்டு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போட்டு எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எழுதலாம். வாங்க, சீனா அவள்னா எனக்கு என்னது ஷீ. ஓகேங்களா, ஷீ போட்டுரும். இது என்னது நமக்கு future perfect tense. இது under active voice, இது active voice, இது passive voice. இது active voice, இது passive voice. active voice எழுதிறோம், அவள் group 2 எக்ஸாம் எழுதி இருப்பாள் அப்படின்னா நமக்கு active voice. passive voiceனா group 2 எக்ஸாம் அவளால் எழுதி இருக்கப்படும் அப்படின்னா நமக்கு என்னது passive voice. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்ல நான் எல்லா வீடியோ போட்டிருக்கேன். 12 டென்ஸுமே எப்படி கொஸ்டின் கேட்கறது, பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்கறது, நெகட்டிவ் கொஸ்டின், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ அவள் இந்த மாதிரி ஷீ போட்டோம். ஷீ பார்த்தா என்ன பண்ணணும், நம்ம வில் போடணும். ஓகேங்களா, வில் சில புக் நம்ம ஷெல் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஷீ வில் ஹேவ் போடணும் கண்டிப்பாக நம்ம. ஓகேங்களா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா ஸோ ஷீ வில் ஹேவ் போட்டு நம்ம வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ தட் ஷீ வில் ஹேவ் போட்டு என்ன பண்ண எழுதி இருப்பாள். ஓகே, எழுதுறதுக்கு நமக்கு என்னது ரைட். ஓகே, அப்போ ஃபியூச்சர் past participle form என்னது write, wrote, written. So that we have to write she will have written, she will have written. அவள் எழுதி இருப்பாள். என்ன எழுதி இருப்பாள், group 2 எக்ஸாம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பின்னாடி போடணும். ஓகே, group 2 எக்ஸாம் ஆர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இதான் நமக்கு எழுது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் பாருங்க, இந்த group 2 எக்ஸாம்க்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி பார்த்தா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் group 2 எக்ஸாம் group 2 exam group 2 exam போட்டு என்ன பண்ணணும், will have been போடணும். ஓகே, சார் will have been group 2 exam will have been போட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் போடணும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஓகேங்களா சார், group 2 exam will have been written போடணும். ஓகே, ரிட்டன் யாரால, அவளால் எழுதப்படும். அப்போ என்ன பண்ணணும், by her. ஓகே, அப்ப group 2 exam will have been written by her னா இது நமக்கு passive voice, இது active voice. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் அருண் ஒரு புத்தகம் படித்திருப்பான். ஓகேங்களா, படித்திருப்பான்னா நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். படித்திருக்கிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். படித்திருந்தான்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ தட் அருண் என்ன பண்ணணும், அருண் போடணும். அருண் will have போடணும். ஓகேங்களா, படிக்க நம்மளுக்கு இங்கே புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் எந்த புத்தகம் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன பண்ணாமல் ரீடு போட்டுக்கணும். ஓகே, பட் அருண் வில் ஹேவ் ரீட் ஏ புக். ஒரு புத்தகம் நம்ம என்ன பண்ணோம், ஏ புக்னு பின்னாடி போட்டோம். இங்கே பாருங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படிங்கிறது, ஒரு புத்தகம் மறுநாள் படித்திருக்கப்படும். இந்த மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஓகே, அப்போ ஏ புக் போடணும். ஃபர்ஸ்ட் ஏ புக் போட்டு என்ன பண்ணணும், வில் ஹேவ் been, a book will have been போட்டு என்ன பண்ணணும், வெர்போட பாசிட்டிவ் ஃபார்ம் எடுத்து நமக்கு read தான். ஓகேங்களா, so that a book will have been read, a book will have been read. அருணால் அப்படி என்ன பண்ணணும், by அருண் நம்ம பின்னாடி தூக்கி போடணும். ஓகே, a book will have been read by அருண். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து என்னோட வீடியோ எல்லா வீடியோ நீங்கள் நோட் போட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே நம்ம 2 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்க, இன்னும் 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்த வருடம் அவர்கள் ஒரு வீடு கட்டியிருப்பார்கள். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி இருந்தது, அடுத்த வருடம்ங்கிறது என்னது நமக்கு நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் இங்கே சப்ஜெக்ட் என்னது நமக்கு அவர்கள். ஓகே, அப்போ தே போடணும். தே இது என்னது நமக்கு
future perfect tense அப்ப என்ன பண்ணணும் will have பண்ணணும் ஓகே அப்ப they will have போட்டு நம்ம என்ன பண்ணணும் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணணும் அப்ப built ஓகே அப்ப என்ன பண்ணணும் next year they will have built அவர்கள் ஒரு வீடு அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம பின்னாடி போடணும் ஓகே so that next year they will have built a house ஓகேங்களா ஸோ அடுத்த சென்டென்ஸ் வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ் இது பாசிவ் வாய்ஸ் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு வீடு அடுத்த வருடம் அவர்களால் கட்டியிருக்கப்படும் இந்த மாதிரி வரணும் ஓகே ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டைம் டேலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒன்று முன்னாடி போட்டுக்கலாம் இது கடைசியில் போடலாம் ஓகேங்களா ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் இந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் வீடு அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு போடணும் அப்போ நெக்ஸ்ட் இயர் எ ஹவுஸ் ஒரு வீடு ஓகேங்களா இங்கே இருக்கு ஒரு வீடு இங்கே இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் இயர் a house will have been போடணும் ஓகேங்களா மறக்காம என்ன பண்ணணும் been போடணும் so a house will have been built by them போட்டு என்ன பண்ணணும் வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும் அடுத்தது by போடணும் இங்க they வந்து என்ன நமக்கு themமா மாறிடும் ஓகே அப்ப by them ஓகேங்களா ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நாளை முதல்வர் பணி நியமன ஆணை வழங்கி இருப்பார் ஓகேங்களா நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இது எப்படி வருது ஸோ டுமாரோ the chief minister will have ஓகே இந்த இடத்துல வழங்கி இருப்பாங்க வந்து given பண்ணணும் ஓகே so that tomorrow the chief minister will have given the பணி நியமன ஆணைன்னு பண்ணிருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகே so that tomorrow the chief minister will have given the appointment order ஓகேங்களா so that tomorrow the chief minister will have given the appointment order okay அடுத்து பாருங்க பணி நியமன ஆணை முதல்வரால் நாளை வழங்கி இருக்கப்படும் இந்த இது நமக்கு பாசிவ் வாய்ஸ் இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் so that பணி நியமன ஆணைங்கிறது என்னது the appointment order will போடணும் ஓகேங்களா ஸோ நமக்கு இதான் நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ தட் the appointment order will have been போட்டு என்ன பண்ணணும் வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது நமக்கு given ஓகே இங்கே நமக்கு என்னது given the appointment order will have been given by the chief minister ஓகேங்களா the chief minister இங்கே பாருங்க அப்பாயின்மெண்ட்னா ஒரு டி போட்டேன் ஓகே சாரி ஓகே the appointment order will have been given by the chief minister ஓகே இதான் நமக்கு என்னது நமக்கு பாசிவ் வாய்ஸ் இது ஆக்டிவ் வாய்ஸ் இது பாசிவ் வாய்ஸ் நமக்கு இது ஆக்டிவ் வாய்ஸ் ஓகேங்களா ஸோ தட் இன்னைக்கு ஒரு 4 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதி பாருங்க டவுட் இருந்தால் கேளுங்க ஓகேங்களா ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லா வீடியோவும் பாருங்க என்னோட வீடியோ ஓகே தேங்க்யூ